ஹலோ ஆல். எல்லாருமே சம்பாதிக்கிறோம், எல்லாரும் வேலைக்கு போறோம், எல்லாரும் காசு சேர்த்து வைக்கிறோம். ஆனா, ஒரு சிலரால மட்டும் தான் வெல்த்த பில்ட் பண்ண முடியுது. ஒரு சிலரால வெல்த்த க்ரோ பண்ண முடியறதில்ல. ஏன்? எதனால இந்த டிஃப்ரென்ஸ்? இந்த டிஃப்ரென்ஸ்க்கான மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட். காசு சேர்த்து அப்படியே வச்சிருக்கவங்களுக்கு கண்டிப்பா வெல்த் க்ரோ ஆகுறது கிடையாது. அதே சேர்த்து வச்ச காச இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு கண்டிப்பா வெல்த் க்ரோ ஆகும். ஸோ, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தா நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்னா கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், எஃப்டி, ஆர்டி நெறைய பாண்ட்ஸ் இருக்கு, ஸ்டாக்ஸ் இருக்கு, ட்ரேடிங் இருக்கு, மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லிட்டு நெறைய இருக்கு. ஸோ, நான் அதுக்கு நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஆப்ட்டா இருக்கிறது, உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா வந்து மியூச்சுவல் ஃபண்டு தான். ஏன் மியூச்சுவல் ஃபண்ட்? ஏன் ஸ்டாக்ஸ்லாம் இல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாக்ஸ்ல நெறையவே ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம். பட் ஆனா, உங்களுக்கு ஸ்டாக்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னா, உங்களுக்கு நெறைய நாலேட்ஜ் தேவை. எந்த ஸ்டாக்க சூஸ் பண்ணணும்? எதுல நல்ல ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு நல்ல ப்ரையர் நாலேட்ஜ் தேவை. அதே மியூச்சுவல் ஃபண்டுனா நமக்கு அப்படிப்பட்ட ப்ரையர் நாலேட்ஜ் தேவையில்ல. கரெக்ட்டான மியூச்சுவல் ஃபண்ட சூஸ் பண்ணா மட்டும் போதும். ஃபண்ட் மேனேஜர்ஸே வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணத்த கரெக்ட்டான ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி நமக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ குடுப்பாங்க. அப்படி நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்பிஐ கான்ட்ரா ஃபண்ட். ஸோ இந்த ஃபண்ட பத்தி நம்ம என்னென்னலாம் டீட்டெயில்டா பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதோட பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஃபார் லாஸ்ட் 1 இயர், 3 இயர்லாம் எப்படி ரிட்டர்ன்ஸ் குடுத்துருக்காங்கன்றத பத்தி பார்க்க போறோம். அண்ட் அவங்க கிட்ட நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா லாஸ்ட் 3 இயர்ல நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கும், லாஸ்ட் 5 இயர்ல நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குன்ற அப்ராக்ஸிமேஷனையும் பார்த்துருவோம். தென் அவங்களோட ஹோல்டிங்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ என்னென்னலாம் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பத்தியும், அண்ட் எப் எப்படி டைவர்சிஃபைடா செக்டார் அலோகேட் பண்ணியிருக்காங்கன்றத பத்தி டீட்டெயில்டா பார்த்துட்டு, அண்ட் டெக்னிக்கலாவும் ரேஷியோஸையும் பார்ப்போம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நம்ம எப்பவுமே ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ள போகச்சுல நமக்கு தெரிய வேண்டிய முக்கியமான விஷயங்கள், அதாவது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, எக்ஸிட் லோடு, டாக்ஸ் அத பத்தி பார்ப்போம். அண்ட் ஃபைனலா அதோட பியரா இருக்கிற இன்னொரு மியூச்சுவல் ஃபண்ட கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்பிஐ கான்ட்ரா ஃபண்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க இத பார்க்கறதுல ஃபர்ஸ்ட் கான்ட்ரானா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். கான்ட்ரா அப்படின்னா வந்து வேல்யூ ஓரியன்டட் கான்ட்ரடிக்ஷன் கூட சொல்லலாம். அது ஆக்சுவலி எப்படின்னா, இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஒரு சைட்ல போயிட்டு இருக்கும். சரியா? நல்ல நல்ல ஒரு எய்தர் அப்போ, டவுனோ ஒரு நல்ல இதில போயிட்டுருக்கும். ஒரு ஃப்ளோல போயிட்டுருக்கும். வேற ஒரு டைரக்ஷன்ல. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல நெகட்டிவ்ல போயிட்டுருக்கும் தெரியுமா ஸ்டாக்ஸு. ஸோ அந்த மாரி நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் குடுக்கக்கூடிய அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸ போய் வாங்குவாங்க. ஏன் அப்டின்னா, ஸோ மார்க்கெட் ட்ரெண்ட் மாறச்சல இது வந்து ஜாக்பாட்டே அடிக்கும் அப்டின்றது தான் அவங்களோட அவங்களோட தாட்ஸ். ஸோ அது வேல்யூ ஓரியன்டட் இது மியூச்சுவல் ஃபண்ட் இது. அண்ட் ஈக்விட்டி ஃபுல்லாவே ஸ்டாக்ஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் ரிஸ்க்கும் ஜாஸ்தி. ஏன்னா, அவங்க அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸ தான் அவங்க பிக் பண்ண போறாங்க. ஸோ அது வந்து எய்தர் அதிகமாகவும் போகலாம், அல்லது இன்னும் கம்மியாவும் போகலாம். ஸோ அதனால ரிஸ்க் ஜாஸ்தி. ஸோ இது பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 3 இயர்ல 20.38 ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன் குடுத்துருக்காங்க. லாஸ்ட் 1 இயர்ல நெகட்டிவ்ல தான் போயிருக்காங்க. 2% கம்மியாகிருக்கு. லாஸ்ட் 6 மந்த்துக்கு முன்னாடி நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 9.34% அதிகமாயிருக்கும். லாஸ்ட் 1 மந்த்ல 2.06. ஸோ லாஸ்ட் 5 இயர்ல பார்த்தீங்கன்னா வந்து 30.66% அண்ட் ஆல் ஓவர் அவங்க ஸ்டார்ட் பண்ண டேட்லேருந்து 2013ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் வருஷம் வருஷம் 16.52% இன்ட்ரெஸ்ட் அவங்க குடுக்குறாங்க. ஸோ நம்ம அப்ராக்சிமேட்டா 5 இயர்ஸ் வச்சுக்கலாமே. ஸோ இதில நான் கால்குலேட்டர்ல நான் பார்க்குறேன். கால்குலேட்டர்ல யூஸ் பண்ணிட்டு, ஸோ அப்ராக்சிமேட்டா இருக்கிறதுனால நான் மினிமம் 30யே நம்ம வச்சுக்கலாம். 30 வச்சுக்கலாம். 30.66 இருந்துச்சா? ஸோ மாசம் நம்ம எல்லாருக்கும் ஆஃப்கோர்ஸ் நல்ல ஒரு சேலரி இருந்தாலும், நம்மளால ஒரு 10Kயாவது கண்டிப்பா நம்ம இப்போ இருக்கக்கூடிய இதில வந்து ஒரு 10,000மாவது நம்ம சேர்த்து வச்சு தான் ஆகணும். இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ உங்களோட சேலரிய பொறுத்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னிய நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. மாசம் மாசம் எவ்வளோ 5,000ஆ? 10,000ஆ? உங்களுக்கு கெப்பாசிட்டி இருந்ததுன்னா 10, 12, 15, 30ன்னு சொல்லிட்டு எப்படி வேணாலும் நீங்க போகலாம். ஸோ நீங்க ரொம்ப இப்ப தான் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு நெனச்சா மினிமம் 100 இருந்து கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்க அதில என்ன பெர்சன்டேஜ்ல இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க போக போக மாத்திக்கலாம். அதிகப்படுத்திக்கலாம். ஸோ 10 இயர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமா நீங்க 10 இயர்ஸ்ல நீங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, 12,00,000 நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களோட ரிட்டர்ன்ஸ் மட்டுமே 47,00,000 அதாவது டோட்டல் வேல்யூ வந்து 60,00,000 கிட்ட வரும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் நம்ம லாங் டெர்ம்ல சஸ்டெயின் ஆனா தான் நமக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். இன்னும் ஒரு 5 வருஷத்த மட்டும் நான் ஆட் பண்றேன் பாருங்க. அந்த 5 வருஷத்த ஆட் பண்ணதுனால எனக்கு அந்த லேக்ஸ்ல இருந்ததே பிளேஸ் டிஜிட் வேல்யூ மாரி 2 க்ரோர்ஸ்க்கு என்னோட இன்ட்ரெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு.
கரெக்ட்டா? ஸோ லாங் டேர்ம்ல நம்ம சஸ்டெயின் ஆனோம்னா, கண்டிப்பா நமக்கு ஒரு நல்ல ஒரு குரோத் இருக்கும் கண்டிப்பா. அண்ட் இத பார்த்தீங்கன்னா, இதோட என்ஏவி வேல்யூ அதாவது ஒரு யூனிட்டோட வேல்யூ ரூ. 414. அண்ட் இவங்களோட மினிமம் சிப் அமவுண்ட் ₹500. இவங்களோட ஃபண்ட் சைஸ் வந்து 46,947 crore. அண்ட் இவங்க மந்த்லி சிப்பும் வச்சிருக்காங்க, ஒன் டைமும் வச்சிருக்காங்க. மாசம் மாசமும் நீங்க எவ்வளோ நாள் கட்டலாம். உங்ககிட்ட மொத்தமா ஒரு பெரிய தொகை இருந்துச்சுன்னா, லம்ப் சம்மாவும் கட்டலாம். மாசம் மாசம்ன்றது மினிமம் அவங்க வந்து 500ன்னு குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ 500லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 500லேருந்து நீங்க எவ்வளோ வேணாலும் 50,000 அதுக்கு மேல கூட நீங்க கட்டலாம் மாசத்துக்கு. சரியா? அண்ட் இவங்களோட டாப் ஹோல்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, நெறையா எல்லா செக்டார்ஸ்லயும் இருக்கு. ஹெச்டிஎஃப்சி, ரிலையன்ஸ், ஐடிசி, கொட்டக்கு அப்படின்னு சொல்லிட்டு 92 ஸ்டாக்ஸ் மொத்தமா அவங்க வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்ஸ்ல மட்டுமே 87.8%. சரியா? இந்த கிரீன்ல இருக்கிறது. அதே வந்து கேஷா வந்து அவங்க எவ்வளோ வச்சிருக்காங்கன்னா 7.0%. அந்த கேஷ் வந்து மார்க்கெட் டவுன் ஆகுற டைம்ல அத இன்வெஸ்ட் பண்ணி நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ கொண்டு வருவாங்க. அதே வந்து டெப்ட்னா அதாவது டெப்ட் ஃபண்ட் ஃபிக்ஸடான ரிட்டர்ன்ஸ் வர மாரி டெப்ட் ஃபண்டா 4.3% அண்ட் ரியல் எஸ்டேட்ல 0.9% அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. செக்டார் வைஸ் வந்து அவங்க எப்படி எல்லாம் இது பண்றாங்கன்னா, ரொம்ப டைவர்சிஃபைடாவே இருக்குது. பார்க்கறதுலயே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டைவர்சிஃபைடா வச்சிருக்காங்கன்னு. அதுல மேக்ஸிமம் ஃபினான்ஷியல் மத்தது எல்லாமே ஈக்குவலா தான் ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. எனர்ஜி, டெக்னாலஜி, மெட்டீரியல்ஸ், ஹெல்த் கேர், கன்சியூமர், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல்ஸ், அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட் எல்லாமே ரொம்ப டைவர்சிஃபைடா ஈக்குவலைஸ்டா தான் ஷேர் ஆயிருக்கு. அண்ட் ரேஷியோஸ் அப்படின்னு பார்க்கறதுல டாப் 5ல 23ல இருக்கு. 23% குடுத்துருக்காங்க. அண்ட் டாப் 20ல 47% குடுத்துருக்காங்க. பிஇ ரேஷியோ ஆக்சுவலி இந்த ரேஷியோஸ்லாம் பாருங்களேன். பிஇ ரேஷியோ, பிபி ரேஷியோ, ஆல்ஃபா, பீட்டா, ஷார்ப், சார்ட்டினோ இந்த மாதிரி ரேஷியோஸ்லாம் இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் டெர்ம்ஸ். இத வச்சு தான் வந்து இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து இத வச்சு தான் வந்து ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர்ஸ்லாம் பை பண்ணுவாங்க ஒரு ஸ்டாக்ஸையோ, மியூச்சுவல் ஃபண்டையோ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிஇ ரேஷியோனா ஒன்னொன்னுத்துக்கு ஒரு ரேஞ்ச் இருக்கும். இதுலேருந்து இது வரைக்கும் இருந்தா, அது வந்து ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட். இதுலேருந்து இது வரைக்கும் இந்த ரேஞ்ச்லேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருந்தா, அது நல்ல ஒரு ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேஞ்ச் உண்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிஇ ரேஷியோ எடுத்துக்கிட்டீங்கன்னா 20க்கு மேல இருந்தாலே அது ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 20.07 இருக்கு. ஸோ அப்போ இது ஓகே. ஸோ இத மட்டும் பார்க்கக்கூடாது. மத்த எல்லா ரேஷியோவையும் பார்க்கணும். ஸோ இது எல்லா ரேஷியோஸும் அது டெக்னிக்கல் டெர்ம்ஸ் தான். இது இந்த ரேஷியோல எந்தெந்த ரேஞ்ச் வரலேருந்து எந்தெந்த ரேஞ்ச் வரைக்கும் உள்ளதுன்னு சொல்லிட்டு கிளியரா ஒரு வீடியோல போட்டிருக்கோம். ஸோ டவுட் இருந்தா அந்த வீடியோவ நீங்க செக் பண்ணிட்டு கரெக்ட்டான ரேஞ்ச்ல இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் மினிமம் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,000 கேட்குறேன். 5,000 இன்வெஸ்ட் பண்ணணும். செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 1,000 அதுக்கப்புறத்துல இருந்ததுன்னா உங்களோட 500 அப்படின்ற ஜர்னியை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். எடுத்தோனே உங்களால 500ஓட ஸ்டார்ட் பண்ண முடியாது. அண்ட் ஃபண்ட் ரிட்டர்ன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்களேன். அவங்களோட ஆக்சுவலி இவங்களோட ரிட்டர்ன் வந்து லாஸ்ட் ஓவரால் 16%, 5 இயர்ஸ்ல 30%, 3 இயர்ல 20%, லாஸ்ட் 1 இயர்ல நெகட்டிவ்ல 2.9% வந்திருக்கு. அதே கேட்டகரி வைஸ் அவங்களோட கேட்டகரியில இருக்கவங்கலாம் -6% போயிருக்காங்க. ஆனா இவங்க 2.9% தான் போயிருக்காங்க. ஆன் கம்பேரிங் வித் த கேட்டகரியே இவங்க நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்றாங்க. அண்ட் த மெயின் பார்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, எக்ஸிட் லோட், ஸ்டாம்ப் டியூட்டி, டாக்ஸ் இம்ப்ளிகேஷன். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா என்னது? எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா 0.65% அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா ஒரு 1,00,000 நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, அதில ரூ. 650 உங்களுக்கு அதில வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவா ஆகும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா என்னது? நம்மளோட ஃபண்ட வந்து நம்ம வந்து பிளைண்டா இன்வெஸ்ட் மட்டும் தான் பண்ணுவோம். அதில யாரோ ஒருத்தர் வந்து ஃபண்ட் மேனேஜர் அப்படின்ற ஒருத்தர் வந்து நம்மளோட பணத்த இன்வெஸ்ட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன்ஸ குடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஃபீஸ் அப்படின்னு ஒண்ணு வரும். அதுதான் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அவங்களுக்கு குடுக்கறது. சரியா? ஸோ இந்த அவங்களுக்கு குடுக்கக்கூடிய ஃபீஸ தான் நம்ம எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண சிலர் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு தெரியாமலே இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளோ பெர்சென்ட் இருக்குன்னு கண்டிப்பா பார்த்துட்டு தான் பண்ணணும். அதே மாரி எக்ஸிட் லோடு. ஸோ எமர்ஜென்சின்னு ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா உங்களுக்கு எக்ஸிட் ஆகணும். ஸோ இப்போ 30 நாள்ல நீங்க எக்ஸிட் ஆயிருந்தீங்கன்னா 0.25% அவங்க எடுத்துப்பாங்க. அதே 30 நாளுக்கு அப்புறமா 3 மாசத்துக்குள்ள நீங்க எக்ஸிட் ஆனீங்கன்னா 0.10% எடுத்துப்பாங்க. அத தவிர்த்து டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1 வருஷத்துக்குள்ள நீங்க எடுத்தாலே 20% டாக்ஸ் குடுத்து தான் ஆகணும். 1 வருஷத்துக்கு அப்புறம்னா 1.25 லேக் வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற அமௌண்ட்டுக்கு 12.5% நீங்க டாக்ஸ் பே பண்ணணும். ஸ்டாம்ப் டியூட்டினா என்னது? இந்த டாக்குமென்டேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, பத்திரம்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாரி அந்த பத்திரம் அந்த மாரி ரிலேட்டடான இதுக்கெல்லாம் வந்து 0.005% அப்படின்றது ஃபிக்ஸட் ஃபார் எவ்ரிஒன். அண்ட் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்ட் மேனேஜர்ஸோட டீட்டெயில்ஸ் குடுத்துருப்பாங்க. இங்க பாருங்க தினேஷ் பாலச்சந்திரன், பிரதீப் கேசவன். ஸோ இவங்களோட குவாலிஃபிகேஷன் குடுத்துருப்பாங்க. இவங்க 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 எடுத்திருக்க மத்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி டீட்டெயில்டா குடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா,
எப்போ எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டையும் நீங்க பை பண்றதுக்கு முன்னாடி, இன்வால்வ் ஆகுறதுக்கு முன்னாடி அதோட கம்பேர் பண்ணணும். ஒரே ஒரு இத மட்டும் ஸ்டடி பண்ணிட்டு நம்ம விட்டுறக்கூடாது. கம்பேர் பண்ணணும். ஸோ நான் இன்னைக்கு இது வந்து ஒரு கான்ட்ரா ஃபண்ட் கரெக்ட்டா? ஸோ அதனால நான் இதோட ஒரு கான்ட்ரா ஃபண்டையே வந்து நான் வந்து கம்பேர் பண்ண போறேன். இன்வெஸ்ட்கோ இந்தியா கான்ட்ரா ஃபண்ட் தான் நான் பார்க்க போறேன். சரியா? ஸோ 2த்தையும் பாருங்களேன். இங்க லாஸ்ட் 1 இயர்ல இவங்க நெகட்டிவ்ல போயிருக்காங்க. அதே இன்வெஸ்ட்கோ வந்து 0.1% ரிட்டர்ன் குடுத்துருக்கு. ஆனா, லாஸ்ட் 3 இயர்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, 2மே ஈக்குவலா தான் 20.4, 20.4. லாஸ்ட் 5 இயர்ல பாருங்க 30%, 30.7 இங்க 23.9% குடுத்துருக்காங்க. இங்க 2மே வந்து ஈக்விட்டி, வேல்யூ ஓரியன்டட். இங்க 5 ஸ்டார், இங்க 3 ஸ்டார். ஏன் இங்க மட்டும் 3 ஸ்டார்? ஸோ நமக்கு கீழ போக போக நமக்கு தெரியும் கண்டிப்பா. இப்ப ரிஸ்க்ன்னு பார்த்தீங்கன்னா 2மே வெரி ஹை தான். சின்ஸ் இட் இஸ் வேல்யூ ஓரியன்டட். அதே சிப் அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் ரூ. 500 சிப் அமௌண்ட் குடுக்கணும். இங்க ரூ. 100. ஸோ அப்போ யார் வேணாலும் இதில பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதில ஒரு ஒரு 500 நம்மளால கெப்பாசிட்டி இருந்தா மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அண்ட் மோர் ஓவர் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மென்ட்டும் ஐ மீன் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட்டும், செகண்ட் இன்வெஸ்ட்மென்ட்டும் 5000, 1000 தான் குடுக்கணும். இதில எப்படி இருக்கும்னு தெரியாது. இதில இதில எப்படி இருக்கும்? அப்படின்றத நம்ம இத பத்தி டீட்டெயிலா படிக்க சொல்ல பார்ப்போம். சரியா? அண்ட் இவங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா, இதில தான் அதிகமா இருக்கு. ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 0.65%. அதே இங்க 0.53% தான். யூனிட்டோட பிரைஸ் கண்டிப்பா அதிகமா இருக்கணும். நம்ம வாங்கக்கூடிய ஸ்டாக்ல இருக்கிற எல்லாத்தோடையும் சேர்த்து வச்சிருக்கிறது தான் யூனிட் பிரைஸ். இங்க 400 சில்ற இருக்கு. ஆனா இங்க ரூ. 158 தான் இருக்கு. ஸோ இதோட கம்பேர் பண்ணச்சுல இதுதான் பெஸ்ட். 2மே ஒரே சேம் டேட்ல தான் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. அண்ட் இதோட ஃபண்ட் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து எஸ்பிஐக்கு தான் அதிகமா இருக்கு. பிகாஸ் இது ஃபினான்ஷியல் பேங்க் சம்மந்தப்பட்டது கரெக்ட்டா? அண்ட் எக்ஸிட் லோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 30 நாளுக்குள்ள எடுத்தா 0.25%. 3 மாசத்துக்குள்ள எடுத்தோம்னா 0.10%. அதே இங்க எப்படி பார்த்தீங்கன்னா வந்து, ஆ 1 இயர்க்குள்ள எடுத்தா 1% குடுத்துறணும். சரியா? ஸோ இது 2த்தையும் கம்பேர் பண்ணதுல இது பெஸ்ட்டா இருக்கு. எஸ்பிஐ பெஸ்ட்டா இருக்கு. அண்ட் லாஸ்ட் 1 இயர், 3 இயர், 5 இயர் ரிட்டர்ன்ஸ கம்பேர் பண்ணியிருக்காங்க. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்னா அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் குடுத்துருக்காங்க. அண்ட் அண்ட் இவங்களோட அந்த ரேஷியோஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நல்லா கிளியரா கம்பேர் பண்ணியிருக்காங்க. டர்ன் ஓவர்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்றத பத்திலாம் பார்த்துருக்காங்க. பாருங்க. டர்ன் ஓவர் 130%, இங்க 19% தான். அதனால தான் இதுக்கு 3 ஸ்டார் கம்மியா குடுத்துருக்கு. இதே பி ரேஷியோ 20.07, 29.71. ஸோ இவங்களோட டாப் 5, டாப் 20ல இருக்க ரேஷியோஸ். அண்ட் இவங்களோட ஹோல்டிங்ஸ்லாம் எப்படி என்ன மாதிரி ஹோல்ட்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட ஃபண்ட் மேனேஜர்ஸோட டீட்டெயில்ஸு. அண்ட் இவங்க எப்போ இந்த இந்த ஃபண்டை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றத பத்தி கிளியரா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ப்ரொமோஷன்லாம் கிடையாது. ஜஸ்ட் லேர்னிங் திங்ஸ் டுகெதர். ஸோ உங்களுக்கு இதில ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தாலும், ஏதாவது டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இட் வில் பி போஸ்டட். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் லேர்னிங் திங்ஸ் டுகெதர். ஸோ எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியும், நல்லா அனலைஸ் பண்ணி, கம்பேர் பண்ணி வாங்கணும். அதுதான் இதோட மெயின் எய்மே. ஸோ ஹோப் யூ லைக் த வீடியோ. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.